நியூசிலாந்துக்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் 44 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை நாளை சந்திக்கிறது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடந்து வருகிறது. இந்த தொடரில் நியூசிலாந்து, இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அணிகள் ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிட்டன. இந்நிலையில் இந்த போட்டி தொடரில் துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நேற்று நடைபெற்ற 12வது மற்றும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதியது. இந்த ஆட்டத்திற்கான டாஸில் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட்டை இழந்து 249 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 250 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் நியூசிலாந்து களமிறங்கியது. இறுதியில் நியூசிலாந்து அணி 45.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டையும் இழந்து 205 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் காரணமாக இந்தியா 44 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா தரப்பில் அபாரமாக பந்து வீசிய வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இந்த வெற்றியின் மூலம் குரூப் ஏ முதல் இடத்திற்கு முன்னேறிய இந்தியா நாளை துபாயில் நடைபெறும் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்ள உள்ளது.